அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சக்காத்தின் முக்கியத்துவம். இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தின் மிக பெரும் கடமை சக்காத் ஆகும். பொதுவாக இறைவணக்கத்தின் தொடரில் தொழுகைக்கு பிறகு நோன்பின் பெயர் கூறப்படுவதால் தொழுகைக்கு அடுத்தபடியானது நோன்புதான் என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாத்தில் தொழுகைக்கு அடுத்தபடியாக அனைத்தையும் விட பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்தது சக்காத் தான் என்று திருக்குர்ஆனிலிருந்து நமக்கு தெரிகிறது. இஸ்லாமிய கட்டடம் நிற்கும் தூண்களில் இவை தொழுகையும் சக்காத்தும் இரு பெரும் தூண்களாகும். இவை அகன்றுவிட்டால் இஸ்லாம் நிலைத்து நிற்க முடியாது. சக்காத் என்றால் அதன் பொருள் என்ன? சக்காத் என்றால் சுத்தம், தூய்மை என்று பொருள். தனது பொருளிலிருந்து ஒரு பகுதியை தேவையுள்ளவர்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் கொடுப்பதுதான் சக்காத் என்று அழைக்கப்படுகின்றது. ஏனெனில் இதனால் அந்த பொருளும் மனிதனின் மனமும் நப்சும் தூய்மையாகி விடுகின்றன. ஒரு மனிதன் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கும் செல்வத்திலிருந்து மக்களின் உரிமையை கொடுக்கவில்லை என்றால் அந்த செல்வமும் அவன் மனமும் தூய்மையற்றவை ஆகிவிடும். ஏனெனில் அவன் மனதில் நன்றிகற்ற தன்மை நிரம்பி இருக்கிறது. இறைவன் அவனுக்கு அவனுடைய அடிப்படை தேவைகளுக்கு அளவுக்கு அதிகமாகவே செல்வத்தை கொடுத்து அருள் செய்திருக்கின்றான். அந்த உதவிக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவன் மனம் வேதனைப்படுகிறது. அந்த அளவுக்கு அவன் மனம் குறுகியதாக, தன்னலம் கொண்டதாக, பொருளாசை உடையதாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதன் உலகில் எந்த நன்மையேனும் இறைவனுக்காக செய்வான் என்றோ, தன் தீனுக்காகவும் ஈமானுக்காகவும் எந்த தியாகத்தையேனும் செய்வான் என்றோ எதிர்பார்க்க முடியுமா? எனவே அவன் மனமும் தூய்மையற்றது. அவன் இப்படி சேர்த்து வைக்கும் பொருளும் தூய்மையற்றது. இறைவன் சக்காத்தை கடமையாக்கி ஒவ்வொரு மனிதனையும் சோதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றான். ஒருவன் தன்னுடைய தேவைக்கு மிஞ்சிய பொருளிலிருந்து இறைவனுக்கு உரியதை மகிழ்ச்சியோடு எடுத்து மக்களுக்கு உதவி செய்தால் அவனே இறைவனின் கட்டளைக்கு பணியும் உண்மை அடியானாவான். இறைவனுக்காக இந்த சிறிய தியாகத்தை கூட செய்ய முடியாதபடி ஒருவனின் மனம் குறுகியதாக இருந்தால் அவன் இறைவனின் பணிகளில் எதற்கும் தகுந்தவன் அல்ல. இதே காரணத்தில் தான் பெருமானாரின் மறைவுக்கு பிறகு அரபு குலத்தவர்களில் சிலர் சக்காத்து கொடுக்க மறுத்த போது அவர்களோடு அபூபக்கர் சித்திக் ரலி அவர்கள் இறை நிராகரிப்பாளருக்கு எதிராக போர் தொடுப்பது போல் போர் தொடுத்தார்கள். இவ்வளவுக்கும் அவர்கள் தொழுகையை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். இறைவனையும் பெருமானாரையும் ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்துக் கொண்டிருந்தார்கள். இதிலிருந்து தெரிவது என்னவெனில், ஜக்காத்து இல்லாமல் தொழுகை, நோன்பு, ஈமான் கொள்வது பற்றிய சான்றுரைகள் அத்தனையும் பயனற்றவை. நபிமார்களை பின்பற்றிய சமூகங்கள் அனைத்தின் மீதும் சக்காத்து கடமையாக இருந்திருக்கின்றது. நாம் திருக்குர்ஆனை எடுத்து பார்த்தால் நமக்கு ஒரு உண்மை புலப்படும். ஆதி காலத்திலிருந்தே எல்லா திருத்தூதர்களின் சமுதாயத்தவர்களுக்கும் தொழுகையும் சக்காத்தும் தவிர்க்க முடியாத கடமையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. எந்த திருத்தூதரின் காலத்திலும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இவை இரண்டும் காணப்படாமல் இல்லை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களின் சந்ததியில் தோன்றிய திருத்தூதர்களை பற்றியும் கூறிய பிறகு இறைவன் இவ்வாறு கூறுகின்றான்: நாம் அவர்களை நம்முடைய கட்டளைப்படி வழிகாட்டுகின்ற தலைவர்களாக, இமாம்களாக திகழச் செய்தோம். மேலும் அவர்கள் நற்செயல்கள் புரியும்படியும், தொழுகையை நிலைநாட்டும்படியும், சக்காத்து கொடுத்து வரும்படியும் வகையின் மூலம் அவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம். அவர்கள் நமக்கே அடிபணிபவர்களாய் திகழ்ந்தார்கள். திருமறை 21:73. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இவ்வாறு கூறியுள்ளார்: அவர் தொழுகை மற்றும் சக்காத்தை நிறைவேற்றுமாறு தம்முடைய குடும்பத்தாரை பணிப்பவராக இருந்தார். மேலும் தம் இறைவனிடம் விரும்பத்தக்க மனிதராகவும் இருந்தார். திருமறை 19:55. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சமுதாயத்தவருக்காக, இறைவா, இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதே கொடுத்தருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்தார்கள். இதற்கு இறைவன் சொன்ன பதில்: நான் நாடுகின்றவர்களுக்கு தண்டனை அளிப்பேன். ஆயினும் என்னுடைய அருள் அனைத்தையும் சூழ்ந்திருக்கின்றது. எனவே எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ, மேலும் சக்காத்தையும் கொடுக்கின்றார்களோ, மேலும் என்னுடைய வசனங்களையும் நம்புகின்றார்களோ அவர்களுக்குத்தான் அந்த அருளை உரித்தாக்குவேன் என்று இறைவன் பதிலுரைத்தான். திருமறை 7:1-5-6. யூதர்களின் நிலை இன்று எவ்வாறு உள்ளதோ அவ்வாறே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமூகத்தவர் குறுகிய மனம் படைத்தவர்களாகவும் பணத்திற்காக உயிர் விடக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள்.
எனவேதான் இத்தனை பெரிய அந்தஸ்துள்ள திருத்தூதரின் பிரார்த்தனைக்கு இறைவன் தெளிவாக இப்படி பதிலளித்து விட்டான். உங்கள் சமுதாயத்தவர் ஜக்காத்தை கொடுத்து வந்தால்தான் என் கருணை கிடைக்கும் என்ற உத்தரவாதம் அவர்களுக்கு உண்டு. இல்லாவிட்டால் இப்போதே கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என் கருணைக்கு புறம்பானவர்களாகி விடுவார்கள். அவர்களை என் தண்டனை சூழ்ந்து கொள்ளும். மூசா நபிக்கு பிறகும் இஸ்ரவேலர்களுக்கு மீண்டும் மீண்டும் இதை பற்றி எச்சரிக்கை செய்யப்பட்டு வந்தது. இறைவனை தவிர்த்து வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தொழுகையையும் ஜக்காத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்களிடம் வாக்குறுதி வாங்கப்பட்டது. இதன் விளைவாக கடைசியில் தெளிவாக இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் தொழுகையை நிலைநிறுத்தியும் சக்காத்தை அளித்தும் என்னுடைய தூதர்களை ஏற்று அவர்களுக்கு உதவி புரிந்தும் உங்களுடைய இறைவனுக்கு அழகிய கடனளித்தும் வந்தீர்களாயின் நான் உங்களோடு இருப்பேன். இல்லையேல் என் கருணை மீது நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று இறைவன் கூறினார். திருமறை 5:12. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் முந்திய தூதர்களில் கடைசியாக வந்தவர்கள் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களுக்கும் இறைவன் தொழுகையை பற்றியும் சக்காத்தை பற்றியும் சேர்ந்தாற்போல் கட்டளையிட்டான். மரியம் எனும் அத்தியாயத்தில் இப்படி வருகிறது: நான் எங்கிருந்தாலும் சரியே, எனக்கு பெரும் பாக்கியமுடையவனாயும் ஆக்கினான். தொழுகை மற்றும் சக்காத்தை நிறைவேற்றுமாறும் அவன் எனக்கு கட்டளையிடுகின்றான், நான் உயிரோடு இருக்கும் காலம் வரை. திருமறை 19:31. இதிலிருந்து தெளிவாக தெரிவது யாதெனில், இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு திருத்தூதரின் காலத்திலும் தொழுகை சக்காத் ஆகிய இந்த பிரதானமான 2 தூண்களின் மீதுதான் நிலைநிறுத்தப்பட்டு வந்திருக்கின்றது. இறைவனை நம்பிய எந்த சமுதாயத்துக்கும் இவ்விரு கடமைகளிலிருந்து என்றைக்கும் விதிவிலக்கு அளிக்கப்படவில்லை. ஜகாத் இறுதி தூதரை பின்பற்றும் சமூகத்தின் மீது கடமை. இப்போது பெருமானாரின் சரியத்தில் இவ்விரு கடமைகளும் எப்படி பின்னி பிணைந்திருக்கின்றன என்று பார்ப்போம். திருக்குரானை திறந்ததும் அனைத்துக்கும் முதலாவதாக நாம் பார்வையில் படும் வசனங்கள் இவையே. இது அல்லாஹ்வின் வேதமாகும். இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. இறையச்சமுடையோருக்கு இது சீரிய வழிகாட்டியாகவும், அவர்கள் எத்தகையோர் என்றால் கைஃப் மறைவானவற்றை நம்புகின்றார்கள், மேலும் தொழுகையை நிலைபெறச் செய்கிறார்கள், நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து செலவும் செய்கிறார்கள். திருமறை 2:2-3. இறைவன் மீண்டும் கூறுகின்றான்: இத்தகையோரே தம் இறைவனிடமிருந்து வந்த நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றி பெறுவார்கள். திருமறை 2:5. அதாவது எவரிடம் இறை நம்பிக்கை இல்லையோ, தொழுகைக்கும் சக்காத்துக்கும் யார் கட்டுப்படவில்லையோ அவர்கள் நேர்வழியில் இல்லை, அவர்கள் நன்மையை அடைய மாட்டார்கள். இன்னும் திருமறை கூறுகின்றது: தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தும் கொடுத்து வாருங்கள், இன்னும் அடிப்பணிவோருடன் சேர்ந்து நீங்களும் அடிப்பணியுங்கள். திருமறை 2:43. நற்செயல் என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கு நோக்கியோ மேற்கு நோக்கியோ திருப்புவதல்ல, மாறாக அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் வானவர்களையும் வேதங்களையும் நபிமார்களையும் ஒருவன் முழுமையாக நம்புவதும், மேலும் அல்லாஹ்வின் மீதுள்ள நேசத்தின் காரணமாக தமக்கு விருப்பமான பொருளை உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிபோக்கருக்கும் யாசிப்போருக்கும் அடிமைகளை மீட்பதற்கும் வழங்குவதும், மேலும் தொழுகையை நிலைநாட்டி சக்காத்தை கொடுத்து வருவதுமே நற்செயல்களாகும். மேலும் வாக்குறுதி அளித்தால் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர்களும், வறுமை மற்றும் துன்பங்களின் போது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் நடக்கும் போராட்டத்தின் போதும் பொறுமையுடன் நிலைத்து இருப்பவர்களுமே புண்ணியவான்கள் ஆவர். இவர்களே உண்மையாளர்கள், மேலும் இவர்களே இறையச்சமுடையவர்கள். திருமறை 2:1-7. அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் இறை நம்பிக்கையாளர்களும் தான் உண்மையிலேயே உங்களுக்கு உற்ற நண்பர்கள். அந்த இறை நம்பிக்கையாளர்கள் எத்தகையோ எனில், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், மேலும் ஜக்காத்தை கொடுப்பார்கள், இன்னும் அல்லாஹ்வுக்கு பணிந்து வாழ்வார்கள். எவர் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் தம் உற்ற நண்பர்களாய் ஆக்கிக் கொள்கின்றாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வின் குடியினர் தான் வெற்றியாளர்கள். திருமறை 5:55-56. இந்த மகத்தான வசனத்தில் பெரியதோர் நெறி விளக்கப்பட்டு இருக்கிறது.
அனைத்துக்கும் முதலில் தொழுகையையும் சக்காத்தையும் நிறைவேற்றுகின்றவர்கள் நம்பிக்கையாளர்கள் என்று இந்த வசனத்திலிருந்து நமக்கு தெளிவாகிவிட்டது. இஸ்லாத்திற்கு அடிப்படையான இவ்விரண்டையும் யாரேனும் புறக்கணித்தால் தமது நம்பிக்கையை பற்றி அவர்கள் சொல்லிக் கொள்வது பொய்யாகும். இந்த வசனத்திலிருந்து எல்லாவற்றிற்கும் இறுதியாக தெரிவது என்னவெனில் ஈமான். நம்பிக்கை கொண்டவர்கள் அனைவரும் ஒருமுகமாகி அல்லாஹுவையும் திருத்தூதரையும் விசுவாசிகளையும் தங்கள் பாதுகாப்பாளராகவும் துணை புரிவோராகவும் நண்பர்களாகவும் ஆக்கிக் கொண்டால்தான் அவர்கள் உலகில் வெற்றி பெற்றவர்களாய் திகழ முடியும் என்பதே. இவர்கள் பாவ மீட்சி பெற்று தொழுகையை நிலைநாட்டி சக்காத்தையும் கொடுத்தால் தீனில் மார்க்கத்தில் இவர்கள் உங்கள் சகோதரர்கள் ஆவர். 9:11. அதாவது இறை நிராகரிப்பு, குபுர், இணைவைப்பு, சிர்க் ஆகியவற்றிலிருந்து பாவ மன்னிப்பு கோரி இஸ்லாத்தை நம்புவதாக வாக்குறுதி அளித்துவிட்டால் மட்டும் போதாது. அவர்கள் உண்மையிலேயே குபுர், சிர்க் ஆகியவற்றிலிருந்து பாவ மன்னிப்பு கோரி நிச்சயமாக இஸ்லாத்திற்கு வந்துவிட்டார்கள் என்று நிரூபிக்க வேண்டுமானால் அவர்கள் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும், சக்காத்து கொடுக்க வேண்டும். இப்படி அவர்கள் தமது நம்பிக்கையை செயல் மூலமாக நிரூபித்துவிட்டால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க ரீதியில் சகோதரர்கள்தான். இல்லாவிட்டால் அவர்களை சகோதரர்களாக நினைக்காதீர்கள். இன்னும் இறைவன் கூறுகின்றான், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவாளர்களாய் இருக்கின்றார்கள். அவர்கள் நன்மை புரியுமாறு ஏவுகிறார்கள், தீமையிலிருந்து தடுக்கின்றார்கள். மேலும் தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள், சக்காத்தும் கொடுக்கிறார்கள். மேலும் அல்லாஹுவுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படுகிறார்கள். அத்தகையோர் மீதுதான் அல்லாஹுவின் கருணை பொழிந்து கொண்டிருக்கும். 9:71. ஒரு மனிதன் தனது நம்பிக்கை குறித்து வாக்குறுதி அளிப்பதோடு தொழுகையையும் ஜக்காத்தையும் செயலில் நிறைவேற்றவில்லை என்றால் அவன் முஸ்லிம்களுக்கு மார்க்க ரீதியில் சகோதரனாகவே முடியாது. ஈமான், தொழுகை, ஜக்காத் ஆகிய மூன்றும் சேர்ந்து நம்பிக்கையாளரின் குழுவை உருவாக்குகின்றன. இந்த மூன்றையும் கடைபிடித்தவர்கள் அந்த பரிசுத்த குழுவுக்குள் இருக்கிறார்கள். அவர்களிடையே நட்பு, அன்பு, பாசம், உதவி ஆகிய பிணைப்புகள் இருக்கின்றன. அவற்றை புறக்கணித்தவர்கள் அந்த குழுவுக்கு வெளியே இருக்கின்றார்கள். திண்ணமாக தனக்கு உதவி செய்வோருக்கு அல்லாஹ் உதவி செய்வான். நிச்சயம் அல்லாஹ் வலிமை வாய்ந்தவனும் யாவற்றையும் மிகைத்தவனும் ஆவான். அவர்கள் எத்தகையவர்களெனில் நாம் அவர்களுக்கு பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கினால் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், சக்காத்து வழங்குவார்கள், மேலும் நன்மை புரியுமாறு ஏவுவார்கள், தீமையிலிருந்து தடுப்பார்கள். மேலும் எல்லா விவகாரங்களின் முடிவும் அல்லாஹ்வின் கையில் உள்ளது. இறைமறை 22:40-41. இந்த வசனத்தில் இஸ்ரவேலின் வழி தோன்றர்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த அதே எச்சரிக்கை தான் முஸ்லிம்களுக்கும் விடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் இஸ்ரவேலர்களுக்கு எந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளான் என்பதை சற்று முன்னால் நாம் பார்த்தோம். அவர்களிடம் இறைவன் தெளிவாக தெரிவித்து விட்டான், நீங்கள் எதுவரை தொழுது வருகின்றீர்களோ, சக்காத்து கொடுத்து வருகிறீர்களோ, என் தூதர்களின் பணியில் துணை புரிகிறீர்களோ, அதாவது எனது நெறிமுறைகளை உலகில் செயலாற்ற முனைந்து அதற்காக பாடுபட்டு வருகிறீர்களோ, அதுவரைதான் உங்களோடு இருக்கிறேன். நீங்கள் இக்காரியங்களை எக்கணம் விட்டு விடுகிறீர்களோ அக்கணமே நானும் உங்களுக்கு உதவி செய்வதிலிருந்து என் கரத்தை நிறுத்திக் கொள்வேன். இதே செய்தியைத்தான் இறைவன் முஸ்லிம்களுக்கும் கூறியிருக்கின்றான். மேலும் அவன் தெளிவாக தெரிவிக்கின்றான், உலகில் நீங்கள் அதிகாரத்தை பெற்று தொழுகை நிலைநாட்டி சக்காத்து கொடுத்து நன்மையை பரப்பினால் தீமைகளை அழிக்க ஆரம்பித்தால் அப்போதான் நான் உங்களுக்கு உதவியாளனாக இருப்பேன். எல்லா நபி தோழர்களின் உள்ளங்களுக்கும் இறைவன் உண்மையை தெளிவுபடுத்திவிட்டான். எனவே சக்காத்தை மறுக்கிறவர்களுக்கு எதிராக போர் புரிவது அவசியம் என்பதை அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள். சக்காத்து கொடுக்க மறுப்பது மறுமையை மறுக்கிற இணைவைப்பாளர்களின் முர்சிக் வேலை என்று திருக்குர்ஆன் தெளிவாக கூறுகிறது. இணைவைப்பாளர்களுக்கு அழிவுதான். அவர்களோ சக்காத்து வழங்குவதில்லை, இன்னும் மறுமையை நிராகரிக்கின்றார்கள். 41:6-7. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.